ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை போர்டு எக்ஸாம் வந்து நமக்கு ரீசெண்டாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அதுக்கான அப்ளிகேஷன் போய்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லாஸ்ட் 100 டேஸ் தான் இருக்கு, சரியா? ஸோ இந்த 100 டேஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெகா கிராஷ் கோர்ஸோட ஒரு ப்ரிப்பரேஷன் பிளான் தான் நம்ம அகாடமியில் வந்து இப்போ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. ஓகேவா? ஒரு மெகா கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வர பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ யார் யாரெல்லாம் கண்டிப்பா வாட்ச் பண்ணணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்க அப்படின்னா, போத் டிப்ளமோ அண்ட் பிஇ ஆஸ்பிரண்ட்ஸ். அதே மாரி அதுல என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு அப்படின்ற மாரி பார்த்தோம் அப்படின்னா, இஇ, சிவில், மெக்கானிக்கல் ஸ்டூடண்ட்ஸ். இதுல ஒரு மெயின் ஹைலைட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுல வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. சரியா? அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மெகா கிராஷ் கோர்ஸோட ஹைலைட்ஸ் என்னென்ன அப்படின்ற மாரி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோர்ஸ் வந்து ஒரு மோஸ்ட் இன்டெப்த் டெய்லி ஷெட்யூல் கிளாஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, டெய்லி கிளாஸஸ் இருக்கும். ஒவ்வொரு டே கிளாஸஸ் முடிஞ்சோனே அதுக்குள்ள டெஸ்ட் வந்து இருக்கும். சரியா? டெய்லி நடத்துறது டெய்லி நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அதே மாரி இந்த லாஸ்ட் 100 டேஸ்க்கான ஒரு மோஸ்ட் இன்டென்சிவ் பிரிப்பரேஷன் பிளானா தான் இது வந்து இருக்கும். சரியா? நீங்க லைவும் வாட்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து ரெக்கார்டட் வீடியோவா உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சரியா? ஸோ இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்தோம் அப்டின்னா, பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, ஹவுஸ் ஒய்ஃப்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வொர்க்கிங் ப்ரொஃபஷனல். ஏன்னா, இப்போ ஒரு வொர்க்கிங்ல இருக்கவங்கலாம் பார்த்தீங்க அப்டின்னா, கிடைக்கக்கூடிய அந்த ஒரு டைம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி படிக்கிற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபிளா இருக்கும். சரியா? இப்ப இந்த பிகினர்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, எப்படி படிக்கிறேன்ற ஐடியா இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா சூட்டபிளாவே இருக்கும். அதே மாரி ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் பார்த்தீங்க அப்டின்னா, கிடைக்கக்கூடிய டைம்ல படிப்பாங்க. அவங்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஆல் 7 டேஸுமே நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பா. அதாவது பார்த்தோம் அப்டின்னா, ஒரு நாளைக்கு 5 ஹவர்ஸ் மினிமம் படிக்கிற மாரி உங்கள என்கேஜ்ல வச்சிருக்க மாரி நம்மளோட அந்த கிளாஸ் வந்து இருக்கும். அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, வீக்கெண்ட்ல நீங்க வந்து டெஸ்ட் எழுதுறது, ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றது மாதிரி இருக்கும். சரியா? அதே மாரி நம்ம வந்து என்ன அப்டின்னா, வீக்கெண்ட் மட்டும் அல்லது வந்து என்ன அப்டின்னா, ஈவினிங் அலோன் பேட்ச் வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ்க்கு நம்ம குடுக்கல. ஃபுல் டே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கிற மாரி தான் நம்ம வந்து குடுக்குறோம். சரியா? அதே மாரி ரொம்ப வந்து ஒரு அஃபோர்டபுள் பிரைசிங் தமிழ்நாடு லெவல்ல ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் பிரைசிங்ல நம்ம வந்து குடுக்குறோம். சரியா? ஒரு ஓப்பன் சேலஞ்சாவே நம்ம சொல்லலாம். மித்த அகாடமியோட அந்த கிளாஸஸ் எத்தன நம்பர் ஆஃப் செஷன்ஸ் குடுக்குறாங்க, எவ்வளோ டெஸ்ட் இருக்கு, எவ்வளோ ஃபீஸ் அவங்க குடுக்குறாங்க அப்படிங்கிறத வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க வந்து இத பத்தின டீட்டெயில்ஸ கேட்கலாம். சரியா? அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, இந்த கிராஷ் கோர்ஸோட இந்த மெகா கிராஷ் கோர்ஸோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்டின்ற மாரி பார்த்தோம் அப்டின்னா, உங்களுக்கு வந்து டெய்லி 6 செஷன்ஸ் இருக்கும். சரியா? அதோட சேர்த்து பார்த்தோம் அப்டின்னா, டெஸ்ட் சீரிஸ் செஷன்ஸும் இருக்கும். அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, ஓவரால் வந்து என்ன அப்டின்னா, ஒரு 500 சரியா? 500 பிளஸ் மோஸ்ட் இன்டெப்த் செஷன்ஸ் இருக்கும். சரியா? ஒரு 500க்கு 500 கிட்ட பார்த்தோம் அப்டின்னா, ஒரு இன்டெப்த் செஷன்ஸ் இருக்கும். 120 பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து இதுல வந்து நம்ம குடுத்திருப்போம். சரியா? வித் லைவ் டிஸ்கஷனோடயே நம்ம குடுத்திருப்போம். அதே மாரி நம்ம வந்து அந்த பர்ட்டிகுலர் டைமிங்ல லைவும் வாட்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரெக்கார்டட் வீடியோஸாவும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இப்போ வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த டைம்ல பார்க்க முடியல அப்டின்னா, ஆஃப்டர் நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப பார்த்துக்கலாம். சரியா? அதே மாரி அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸா இருக்கும். நெறைய பேர் பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ ஒரு கோர்ஸ் குடுக்குறாங்க அப்டின்னா, அந்த எக்ஸாம் முடிஞ்சதோட அதுல உள்ள அந்த எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிருவாங்க, இல்ல லாக் பண்ணிருவாங்க. உங்களுக்கு இது வந்து எப்பயுமே அந்த குரூப்ல நீங்க ஆட் பண்ணிருவோம். நீங்க எப்ப வேணாலும் அந்த வீடியோஸ வாட்ச் பண்ணிக்கிற மாரி இருக்கும். சரியா? அந்த கோர்ஸ் இந்த பர்ட்டிகுலர் கோர்ஸோட வீடியோஸ நீங்க ஃபர்தரா அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் பண்ற மாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாரி இந்த மெகா கிராஷ் கோர்ஸோட டைம் டேபிள பொறுத்தளவு பார்த்தோம் அப்டின்னா, மண்டே டூ ஃப்ரைடே வர பார்த்தோம் அப்டின்னா, டெக்னிக்கல பொறுத்தளவு 2 லைவ் செஷன்ஸ் இருக்கும். சரியா? டெக் வந்து லைவ் 1 ஒவ்வொரு நாளும் இருக்கும். அதே மாரி லைவ் 2 அப்படிங்கிறதும் ஒவ்வொரு நாளும் இருக்கும். சரியா? 2மே ஒவ்வொரு நாளுமே இருக்கும். இது பார்த்தோம் அப்டின்னா, மண்டே டூ ஃப்ரைடே வர. அதே மாரி ஜிஎஸ் லைவ் 1, 2 ஒவ்வொரு நாளுமே பார்த்தோம் அப்டின்னா இருக்கும். 5 நாளுமே இருக்கும். அதே மாரி மேத்ஸ் லைவும் ஒவ்வொரு நாளுமே இருக்கும். டெஸ்ட் பிடிஎஃப் சென்ட் பண்ணிட்டு, டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷனும் உங்களுக்கு இருக்கும். சரியா? இதுல ஹைலைட்டா பார்த்தோம் அப்டின்னா, சாட்டர்டே அண்ட் சண்டே செல்ஃப் ரிவிஷன் பண்ற மாரி இருக்கும். அதே மாரி டெஸ்ட் சீரிஸ பொறுத்தவரை பார்த்தோம் அப்டின்னா, ஒரு 120 பிளஸ் டெஸ்ட் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஒவ்வொரு டாபிக் வைஸ் டெஸ்ட் வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் விச் மீன்ஸ் என்ன அப்டின்னா, ஒரு யூனிட் வைஸ் டெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து என்னது 2, 3 யூனிட்ட சேர்த்து வச்சு ஒரு செக்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிற மாரி நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மொத்த சிலபஸ்க்கும் ஃபுல் லெங்த் டெஸ்ட், மார்க் டெஸ்ட். நம்ம அகாடமி சார்பா இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன கொஸ்டின் பிரெடிக்ட் பண்றோம் அப்படிங்கிற மாரி பிரெடிக்டட் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வந்து புரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஸ்பார்க்ஸ் மெகா கிராஷ் கோர்ஸ பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு மோஸ்ட் இன்டென்சிவ் கிராஷ் கோர்ஸா இருக்கும் எப்பயுமே. அதே மாரி இது யார் யாருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, இசிஇ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, சிவில், மெக்கானிக்கல் இதுல இதுல ஒரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, டிப்ளமோ ஸ்டூடண்ட்ஸ்க்கு தனி கோர்ஸாவும்,
பிஇ ஸ்டூடண்ட்ஸ்க்கு தனி கோர்ஸாவும் நம்ம குடுக்குறோம். 2யும் மிங்கிள் பண்ணி நம்ம குடுக்குறது கிடையாது. 2க்கும் தனித்தனி செப்பரேட் கோர்ஸஸ் தான் குடுக்குறோம். சரியா? இதுக்கு தனி டைமிங், இதுக்கு தனி டைமிங் அப்படிங்கிற மாரி இருக்கும். அதே மாரி அந்த ஸ்பார்க்ஸ் மெகா கிராஷ் கோர்ஸ பொறுத்தளவு ஆக்சுவல் கோர்ஸ் ஃபீஸ் அப்படிங்கிற வந்து ரூப்பீஸ் 45,000 அப்படிங்கிற மாரி இருந்தாலும், ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு 10 ஸ்டூடண்ட்ஸ்க்கு பார்த்தோம் சாரி 3 ஸ்டூடண்ட்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா, ரூப்பீஸ் 15,000 முதல்ல வரக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு சாரி இந்த ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா, ரூப்பீஸ் 15,000 அப்படிங்கிற ஒரு பிரைசிங்ல வந்து நம்ம குடுக்குறோம். நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா, ரூப்பீஸ் 30,000 அதாவது 1ல இருந்து 3 நாளுக்குள்ள ஜாயின் பண்றவங்களுக்கு 15,000 அப்படிங்கிற மாரியும், அதுக்கப்புறம் 4ல இருந்து 6 நாளுக்குள்ள ஜாயின் பண்றவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, 30,000 அப்படிங்கிற பிரைசிங்லயே நம்ம வந்து குடுக்குறோம். இதிலே வந்து ஃபர்ஸ்ட் வரக்கூடிய 10 ஸ்டூடண்ட்ஸ்க்கு சரியா? முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 10 ஸ்டூடண்ட்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா, ரூப்பீஸ் 7,500 அப்படிங்கிற பிரைசிங்ல வந்து நம்ம வந்து புரொவைட் பண்றோம். ரொம்ப வந்து ஒரு லோயஸ்ட் பிரைசிங் தான் தமிழ்நாடு லெவல்ல நம்ம வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப வந்து லோயஸ்ட் பிரைசிங் தான். ஓகேவா? டெக்னிக்கல் அகாடமிய பொறுத்தளவு மித்த அகாடமிய கம்பேர் பண்ணும்போது லோயஸ்ட் பிரைசிங் தான். ஓகேவா? அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, நம்ம அகாடமியோட ஸ்பெல் SPWRKZ அப்படிங்கிற மாரி இருக்கும். நம்மளோட ஒன்லி கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்டின்னா, 1813 பிளஸ் பாசிட்டிவ் ரிவ்யூஸோட இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் அகாடமி. சரியா? அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, நம்ம ஒரு ஓப்பன் சேலஞ்ச் அப்டின்ற மாரி சொல்லியிருந்தோம்ல, அது என்ன அப்டின்ற மாரி பார்க்கலாம். நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வைஸும் பார்த்தோம் அப்டின்னா, டெய்லி நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வைஸும் மித்த அகாடமிய கம்பேர் பண்ணும்பொழுது, நம்ம வந்து என்னது ஒரு கிரேட்டர் லெவல்ல தான் இருக்கோம். அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, நம்பர் ஆஃப் செஷன்ஸ கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து என்னது ஆல் அதர் அகாடமிஸோட கிரேட்டர் லெவல்ல தான் இருக்கும். ஒரு 500 பிளஸ் செஷன்ஸ் அப்டிங்கிற மாரி. அதே மாரி 120 பிளஸ் டெஸ்ட் அப்டிங்கிற மாரி அதர் அகாடமிஸ கம்பேர் பண்ணும்போது, நம்ம ஒரு கிரேட்டர் லெவல்ல தான் இருக்கோம். அதே மாரி நம்பர் ஆஃப் கொஸ்டின் சால்விங்க பொறுத்தளவு அதிக நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ வச்சு நம்ம தான் வந்து என்னது மித்த அகாடமிஸ கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் லெவல்ல இருக்கும். சரியா? நீங்க இது வந்து நாங்க சொல்றோம் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. நீங்க வந்து ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, விசாரிச்சு பாருங்க. அவங்க எத்தன நம்பர் ஆஃப் டெஸ்ட் குடுப்பாங்க, எத்தன நம்பர் ஆஃப் செஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாரி. அதே மாரி ஓவரால் நம்பர் ஆஃப் கூகுள் ரிவ்யூஸும் பார்த்தோம் அப்படின்னா, அதர் அகாடமிய கம்பேர் பண்ணும்போது பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமா இருக்கு. நீங்க வந்து என்குயரி பண்ணி பார்த்துட்டு கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறலாம். மித்த அகாடமிஸ கம்பேர் பண்ணும்பொழுது டெக்னிக்கலுக்கு ரொம்ப லோயஸ்ட் பிரைசிங் தான். சரியா? ஸோ இந்த எக்ஸாம பொறுத்தளவு பார்த்தீங்க அப்டின்னா, அரவுண்ட் ஒரு 2400 வேக்கண்ட் கிட்ட இருக்கு. கண்டிப்பா நெறைய பேர் இந்த ஒரு எப்படியாவது ஒரு கவர்ன்மென்ட் ஜாப்க்குள்ள என்டர் ஆகணும் அப்டின்ற மாரிலாம் ரொம்ப ஒரு கனவோட இருந்து கண்டிப்பா கிளியர் பண்ணிறலாம். காம்படிஷன் முன்னாடி இருந்த மாரிலாம் இப்ப டெக்னிக்கல் கிடையாது. ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்டின்றதுனால, நீங்க உங்களோட எஃபோர்ட் நார்மலா போட்டீங்க அப்டின்னாலே கிளியர் பண்ணிறலாம். சரியா? ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சா தான் கிளியர் பண்ண முடியும் அப்டின்லாம் சொல்ல முடியாது. நீங்க ஆவரேஜா ஒரு ப்ராப்பரான மெத்தடாலஜில போனீங்க அப்டின்னாலே கண்டிப்பா கிளியர் பண்ணிறலாம். ஓகேவா? ஓகே. தேங்க் யூ.